இந்த மழைக்கும் காத்துக்கும் ஒரு மனசாட்சியே இல்லைங்க. என் கூடவே வந்து விளையாடிட்டு இருக்கு. இந்த மழையை நான் எதிர்பார்க்கலங்க. நல்லா வெயில் காமிச்சு திடீர்னு பார்த்தா கிளைமேட்லாம் மாறி சரியான மழைங்க. இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் மாங்காவும் கீழே விழுந்துச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோணிக்கு மேலே மாங்காய் கீழே விழுந்துச்சுங்க. பாருங்க எவ்வளோ தண்ணி தேங்கி இருக்கு. அப்புறம் இந்த நெல் வேற அங்கேயே கிடக்கு. அது என்னதான் பண்றதுன்னே தெரியல. அது சரி எடுத்துட்டு போற வரைக்குமாச்சும் மழை வராமல் இருக்குன்னு பார்த்தா இந்த வெயில் காலம் மழை காலமானே தெரியல. அந்த அளவுக்கு மழை பெய்யுது. எல்லாரும் பேச்சு கேட்டு கவர்மெண்ட்டுக்கு போடலாம், நல்ல ரேட்டு கிடைக்குன்னு சொல்லிட்டு நானும் சேவ் பண்ணி வச்சுட்டுங்க. அது கிட்டத்தட்ட இது பராமரிக்க போதும் ஆச்சுங்க. அந்த பரதாக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேலே செலவாயிருக்குங்க. கோணிக்கு பரதாக்குல அது இல்லாமல் இங்கே பாருங்க அந்த அடியெல்லாம் மொத்தமே ஈரம் நனைஞ்சு போச்சுங்க. என்னதான் ஆக போகுதுன்னே தெரியல. ஒரு 2-3 நாள்ல ஏத்திடலான்னு பார்த்தா அதுக்குள்ள மழை வந்துருச்சுங்க. என்னதான் பண்றதுனே ஒண்ணுமே புரியலங்க. கிட்டத்தட்ட டிபிசியில் நெல் போறதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆகுது. இப்போ வரைக்கும் என் நம்பர் வரலங்க. ஹிந்திக்காரனுங்க வேலைக்கு வரலன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த நெல் விதைச்சு அறுவடை பண்ணி எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கே இந்த விவசாயிகள் எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதில் வந்து இந்த நெல் அறுத்து எடுத்துகிட்டு வந்தால் அது நேரத்துக்கு எடுத்துக்க மாட்டானுங்க. எடுத்தாலும் அதுக்கேற்ற காசும் போட மாட்டாங்க, டிலே பண்ணுறானுங்க. இப்படிலாம் இருந்தால் எப்படி தாங்க விவசாயிலாம்? என்னடா இவங்க கஷ்டம் நடந்துட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிறான்னு நீங்கள் கேட்கலாம். ஏங்க அந்த கஷ்டம்லாம் பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. விவசாயிகளுக்கெல்லாம் வந்து எல்லாமே நடக்குங்க. கஷ்டமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. இந்த கிளைமேட்டுக்கு வந்து சில்லுன்னு அந்த குளிருக்கு இந்த மாதிரி சுட சுட ஒரு போண்டாவை அந்த சட்னியில் தொட்டு சாப்பிடும் போது செம்மையாக இருந்துச்சுங்க. என்ன பண்ணுறது, அந்த மாதிரி கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி உட்காந்துருந்தா வேலைக்காமல் இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து அப்படி ஒரு சந்தோஷமாக சாப்பிட்ற ஒரு சந்தோஷம் வரும்னா இதெல்லாம் வந்து விவசாயிகளுக்கு தாங்க இந்த மாதிரி சந்தோஷம்லாம் வரும். அதேமாரி விவசாயிகள் மட்டும்தான் அந்த மாதிரி கஷ்டமும் வரும். ரெண்டுமே இருக்குங்க. என்ன பண்ணுறது, அப்படியே ட்ராவல் பண்ணி போக வேண்டியதான். இதாங்க விவசாய வாழ்க்கை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா.